அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அமைத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏப்பா ரகு, உனக்கு ஒரு லெட்ரு வந்துச்சு, கொடுக்க மறந்துட்டேன். இந்தாப்பா. அத்தே, லெட்டரை என்கிட்ட கொடுங்க, நான் தான் பிரித்து படிப்பேன். ஏன், நான் படித்த உன் காதுக்கு கேட்காதா என்ன? இந்த காலத்து ஆம்பளைங்களை நம்பவே முடியல. வீட்டில் ராமனா வேஷம் போட்டுக்கிட்டு வெளியில் ஸ்ரீராமனா இருக்காங்க. என்னடி என்னையவே குத்துற? நேரடியாக பேசு. இந்தா லெட்டரை நீயே பிரித்து நீயே படி. என்னது லெட்ரு அப்பா கிட்ட இருந்து வந்திருக்கு? ஆ, தலை தீபாவளிக்கு வரப்போகிறத பற்றி எழுதியிருப்பாங்க. பிரித்து படிப்போம். என்னது உள்ள லெட்ரு இருக்குன்னு பார்த்தா ஏதோ ஒரு லெட்டரை ஜெராக்ஸ் எடுத்து அனுப்பியிருக்காரு. ஏண்டி கவழி, ஒரு லெட்டரை பிரித்து படிக்கிறதுக்கு இவ்வளோ நேரமா? சீக்கிரம் படி. கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, படிக்கிறேன். முதல்ல நாம் படிப்போம். A few moments later. கடவுளே, இது என்ன சோதனை? அம்மாவுக்கு யாரோ லவ் லெட்டர் எழுதியிருக்காங்க. அதை இந்த அப்பா ஜெராக்ஸ் எடுத்து மருமகனுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. கொஞ்சம் முன்னால் தான் அம்மாவை பற்றி பெருமையாக பேசினேன். எங்கள் அம்மாவோட கால் தூசிக்கு கூட உங்கள் அம்மா வரமாட்டாங்கன்னு. அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சே. கடவுளே, என் மானம் போகுது. என்னடி லெட்டரை சத்தம் போட்டு படிக்க சொன்னால் மனசுக்குள்ளேயே மௌனமாக படிச்சுக்கிட்டு இருக்க? அப்படி என்ன எழுதியிருக்கு? இப்படி கொடு. ஆஹா, என்னது இது? ஏண்டி லெட்டரா இது? என்ன மூஞ்செல்லாம் சுருங்கி போய் அப்படியே குருன்னு பார்க்குற? என்ன தம்பட்டம் அடித்த உங்கள் அம்மா பற்றி. இப்போ இந்த லெட்ரு உங்கள் அம்மாவோட சுயரூபத்தை தோல் உரித்து காட்டிடுச்சு. ரொம்ப பேசாதீங்க. என்னடி இப்போவும் உன் திமிரு அடங்கலையா? உங்கள் அம்மாவுக்கு இந்த வயசில் லவ் லெட்டர்? என்ன ரகு சொல்கிற? ஆமாம்மா, இவங்க அம்மாவுக்கு யாரோ லவ் லெட்டர் அனுப்பியிருக்காங்க. அதை இவங்க அப்பா ஜெராக்ஸ் எடுத்து என் பேருக்கு அனுப்பியிருக்காரு. நம்பவே முடியலையாப்பா ரகு. என்னால் கூட தாம்மா. ஏன் மானத்தை வாங்குறீங்க? பேஷ், ரொம்ப நன்னா இருக்கு. பெருசாக பேசினியடி. இப்போ என்ன சொல்கிற? இந்த வயசில் உங்கள் அம்மாவுக்கு பட்டுப்புடவை தேவையா? குடும்பமே பட்டுப்புடவை பைத்தியமாக இருக்குது. இது எனக்கு தலை தீபாவளி கிடையாது, உன்னை தலை முழுகிற தீபாவளி. வரட்டும் உங்கள் அம்மா.